உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க இருக்காங்க. உயிரோட இருந்தாலும் அவளால இப்ப அண்ணனை போய் சந்திக்க முடியாதுல்ல. இவதான் அவளை பிடிங்க பிடிங்க. வண்டி எடுத்து தப்பிச்சு போறா. சீக்கிரம் பிடிங்க. போங்க வாங்க வாங்க. இந்நேரம் அவங்கள கொண்டு இருப்பேன். மரியாதையா வண்டியை விட்டு வெளியே வா. தயவு செஞ்சு வழி விடுங்க எனக்கு. ஹலோ மேடம், முதல்ல வெளில வாங்க. என்ன? என் டாக்ஸிக்கு அந்த டேமேஜ்க்கு யார் காசு கொடுப்பா? தப்பு என்னோடது இல்ல உன்னோடது. ஃபோன் பண்ணுங்க போலீஸ்க்கு. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. தப்பு இவனோடது. மேடம் முதல்ல நீங்க வெளியே வாங்க. நான் தான் சொல்றேன்ல, தப்பு டாக்ஸிக்காரனோடது தான். ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இவ்வளவு திமிரா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அவங்கள. நான் எதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும்? நீங்க பின்னாடியே வந்து என் வண்டியை மோதிட்டீங்க. அதனால தான் என் வண்டி மரத்துல மோதிருச்சு. அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. போலீஸ்க்கு முதல்ல கால் பண்ணுங்க. போலீஸ் வந்தா ப்ராப்ளம் ஆயிடும். அண்ணனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். நோ 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 நோ, நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஒண்ணு பண்ணுங்க, அந்த லேடிய காருக்குள்ள ஏத்துங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். மேடம் ஆர்டர் போடாதீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. என்னால முடியாது. அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும்னா வண்டியில கொண்டு வந்து ஏத்துங்க. அவங்கள நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். கொண்டு வரோம். தேங்க் காட், பிரக்யாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் உடனே அங்கிருந்து கிளம்பணும். இவ யாரு? இவ யாரு? அப்போ பிரக்யா எங்க போனா? மிஸ்டர் மெஹரா உள்ள இருக்காரா? வந்துட்டாரு மேடம். இப்பதான் அவரோட வண்டியை பார்க் பண்ண. அவர் உள்ளதான் இருக்காரு. நீங்க யாரு மேடம்? நான் அவரை மீட் பண்ணணும். ஹலோ. அட நில்லுங்க மேடம். எங்களை இப்படி இங்கேயே இறக்கி விட்டா என்ன அர்த்தம்? பணம் கொடுத்துட்டேன்ல, உடனடியா அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அட மேடம் நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, நிப்பாட்டுங்க. அட இவங்க என்ன பைத்தியமா? நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? அண்ணனை பிராச்சிக்கிட்ட அனுப்பிச்சதே அவளை போய் திட்டுவாரு. அவளை பத்தின உண்மை தெரிஞ்சதுனால அவ தொல்லையும் அவளோட அம்மா தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. நான் பிரக்யா அமைதியா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கலையே. ஒருவேளை பிரக்யாவும் அண்ணனும் சந்திச்சிட்டாங்கன்னா உறவை முறிக்கிறதுக்கு பதிலா உறவு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுமே. ரியா, நான் ஒரு வேலை பண்ண போறேன். ரியாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு அண்ணனுக்கு இப்பவே போன் பண்ணி சொல்றேன். உடனே பாக்கணும்னு ரியா சொல்றான்னு சொல்றேன். அண்ணே போன் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஃபேக்டரிக்கு போன் பண்ணி பார்க்க வேண்டியதா? சார், நான் உங்களுக்கு ஃபேக்டரியில் இருக்கிற மற்ற இடத்தையும் காட்டிட்டேன். ரிப்போர்ட் வந்த உடனே நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. சரி. சார், இந்த பக்கம். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ. ஹலோ மனிஷ், அண்ணன் எங்க இருக்காரு? ஹலோ ஆலியா மேம். சார் ஃபேக்டரியில இருக்காரு. அது எனக்கு நல்லாவே தெரியும் இடியட். அண்ணன் எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஐ டோன்ட் நோ மேம். அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா? அங்க யாராவது லேடி வந்தாங்களா? இல்ல மேம், எந்த லேடியும் இங்க வரல. அண்ணன் ஃபேக்டரியில இருந்து கிளம்பிட்டா போதும். அதுக்கப்புறம் பிரக்யாவால அவரை மீட் பண்ணவே முடியாது. ஒரு வேலை பண்ணு மனிஷ், ஃபேக்டரியோட லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அண்ணனை நீ தடுக்காத. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி. உனக்கு புரிஞ்சுதா? ஆனா மேம், ஃபேக்டரியில எதுக்காக லைட் ஆஃப் ஆக போகுது? என்ன நீ தான் அத பண்ண போற? இங்க பாருங்க ஆலியா மேம், நான் எதுக்காக லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும்? கேள்வி கேட்காத. நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். லிசன், நீ இப்ப ரெண்டு வேலை பார்க்கணும். ஃபேக்டரியோட மெயின் பவரை ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்கு எந்த லேடி வந்தாலும் அவளை அண்ணன் மீட் பண்ணாம பாத்துக்கணும். செக்யூரிட்டி கார்டு கிட்ட இது சொல்லி நீ புரிய வை. ஹலோ ஹலோ ஆலியா மேம். ஹலோ ஆலியா மேம், இப்ப என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எதுவும் புரியலையே. லேடி பவர் ஆஃப் மெஹரா சார், இது மூணுத்துக்கும் என்ன கனெக்ஷன்? மேம் 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 ப்ளீஸ் நில்லுங்க மேம். தயவு செஞ்சு நில்லுங்க மேம். சொல்றது கேளுங்க மேம். சொன்னா கேளுங்க. நீங்க அங்க போக கூடாது மேம். சொல்றது கேளுங்க மேம். நீங்க அங்க போக கூடாது. என் வேலையே போயிடும் மேம். நில்லுங்க மேம். மேம், அட இவங்க மெஹரா சார் கிட்ட போறாங்க. ஃபேக்டரியோட லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அண்ணனை நீ தடுக்காத. சரி, நான் இந்த வேலையை பண்றேன். இல்லைன்னா ஆலியா மேம் என்ன கொன்னுருவாங்க. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றேன்.
தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. உங்ககிட்ட நான் பேசணும். பிரக்யா, நீங்க ரியாவோட அப்பா மிஸ்டர் மெஹரா தானே? நான் பிராச்சியோட அம்மா. முதல்ல நேரம் என்ன சந்திக்க விடல, இப்ப நீங்க என்ன சந்திக்க விரும்பல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோம், அதனால சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு நீங்க எந்த காரணமோ சாக்கு போக்கு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க இப்ப அப்பாவாக போறீங்க. இன்னும் குழந்தைத்தனமா நடந்துக்காதீங்க. உங்களுக்கு 2 பொண்ணுங்க பிறந்திருக்கு. 2 பெண் குழந்தையா? நான் எந்த பொண்ணுகிட்ட உறவை முடிச்சுட்டு வந்தனோ அவளுக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. பிராச்சி என்னோட பொண்ணு. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஷூ கூட மேட்ச் ஆகுது. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும், ஆனா துணி மட்டும் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. பார்ட்டில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா நீங்க மட்டும்தான். நீங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா. வெளியே இருக்க எல்லா லைட்டும் ஆன்ல இருக்கு, ஆனா உள்ள மட்டும் எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? அப்புறம் ஜெனரேட்டரும் ஆன் ஆகாம இருக்கு. காலையில 9 மணிக்கு முன்னாடி எல்லா ரிப்போர்ட்டும் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே? Yes, sir. இந்தாங்க. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அதை ஒழுங்கா செஞ்சிருங்க. ஓகே சார். அட அட, என்ன பண்ணிருக்கீங்க மேடம்? இங்க பாருங்க மேடம். மேடம், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரா வேணா இருங்க, ஐ டோன்ட் கேர். யூ ஷுட். நான் யாருங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப நான் காருக்கு பின்னாடி தான் மோதினா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கண்ணாடியை உடைச்சிருவேன். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை போய் திட்டி இருப்பீங்க? என் பொண்ணை நான் எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா? அவ இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதில்ல. அவளுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும் அவ மன்னிச்சிருவா. அப்புறம் ரியா, அவகிட்டயும் அவ நல்ல விதமா தான் நடந்திருக்கா. அவ எதையும் எதிர்பார்த்து அந்த மாதிரி நடந்துகிட்டது இல்ல. அவளுக்கு இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு குணம். எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துப்பா. யார் சொன்னான்னு வந்து நீங்க அந்த மாதிரி என் பொண்ணை திட்டினீங்க? உங்க பொண்ணு வந்து ரன்பீருக்கும் எனக்கும் நடுவுல பிராச்சி வந்துட்டான்னு சொன்னா பிராச்சியை வந்து கத்திருவீங்களா? ஒருவேளை என் பொண்ணு 2 பேருக்கு நடுவுல வந்திருந்தானா அவ உறவுகளை சேர்க்கறதுக்காக வருவாளே தவிர பிரிக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் பிராச்சியோட அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பிராச்சியோட அப்பா அவ கூட இல்லங்கிறது அவரோட தப்பு ஒன்னும் இல்ல. எல்லாத்துக்கும் சூழ்நிலை காரணம். அப்புறம் இன்னொரு பொண்ணோட அப்பாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது? உங்க பொண்ணுக்கு உங்களால ஒரு அம்மாவோட பாஸ்தா கொடுக்க முடியல, நீங்க எப்படி பிராச்சியோட அப்பாவை பத்தி பேசலாம்? நான் என் பொண்ணு வளர்த்த விதத்தை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. உங்கள மாதிரி நான் ஒண்ணும் வளர்க்கல. நீங்க ரியாவை ஒரு அம்மா அப்பாவா இருந்து பார்த்து வளர்த்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல நீங்க. நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லபடியா தான் வளர்த்தேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நான் ரொம்ப கெட்டவன், நான் நல்ல பொண்ணு இல்ல, நான் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அவ இன்னமும் அழுதுகிட்டே இருக்கா தெரியுமா? அவ கஷ்டப்படுறாளேன்னு ஒண்ணு அவ அழல. அவளால தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே நினைச்சு அவ அழறா. நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. நீங்க இப்ப எதுக்கு என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க 2 பக்கமும் உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லையே. ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பிராச்சியை வந்து திட்டிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரியா பிராச்சியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட்? அவுட் ஆஃப் மைண்ட் நான் இல்ல, நீதான். அப்புறம் உன் ப்ராப்ளம் தான் என்ன? நியாயமா நீ வந்து என் வண்டியில மோதினதுக்கு நீ சாரி சொல்லி இருக்கணும். நான் வந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். நான் தான் உன்னை கவனிக்க போறது. உன் மேல நான் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ண போறேன். நான் மட்டும் இந்த மேட்டரை சீரியஸா எடுத்துக்கலன்னா உங்க நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். இடியட். நில்லு. ஏய், உன்னதான் சரியான பைத்தியமா இருப்பாங்க போல. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டா. பிரசாந்த், ஒரு வேலை பண்ணு. இன்னைக்கு உன் வண்டியில என்ன கொண்டு போய் விட்டுரு.
மேம் ஹா என்னாச்சு மேம்? ஏதாவது ப்ராப்ளமா? ஜஸ்ட் ஷட் அப். முதல்ல சொல்லு, என் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணியா இல்லையா? ஆமா மேடம், நான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா அந்த லேடி என்னால தடுக்க முடியல. அண்ணா எங்க இருக்காரு? ஃபேக்டரியில. நான் சொல்றது உண்மைதான். உங்க பொண்ணு ரியா என் பொண்ண கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. இதுக்காக நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன சொல்ல முடியும்? சொல்றதா இருந்தா நான் உங்ககிட்ட போய் சொல்றேன்னு சொல்வீங்க. பிராச்சிய கொலை பண்றதுக்கு ரியா அனுப்பின ஆளு என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் கோவப்படுவா. நானும் ரியாவை பயங்கரமா திட்டினேன். என்னோட கோவம் அதிகமாகி கோவத்துல அவளை அடிக்கவும் செஞ்சேன். ஆனா இதெல்லாம் அவ எதுக்காக பண்ணா தெரியுமா? என் பிராச்சி அவளோட அப்பாவை அவகிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறாளாம். அவ அப்பாவை அவகிட்ட இருந்து பறிச்சுப்பாளுன்னு நினைக்கிறான். இது என் பொண்ணோட தப்பு இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணோட இன்செக்யூரிட்டி ஃபீல் மெஹரா. என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு பண்ணதெல்லாம் ரியா தான். தப்பு உங்களோட வளர்ப்புல. நீங்க ரியாவை சரியா வளர்க்கல. அப்படி வளர்த்திருந்தா அவ செக்யூர்டா ஃபீல் பண்ணிருப்பா. யாராலையும் என் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பா. ஆனா நாங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரியா என் பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தா. அப்படி இருந்தோம் நான் அவ மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்கல தெரியுமா? எதனால அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. ரியா பாவம் தனிமையா உணர்றா. தாய் இல்லாத பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படி இல்ல. அவ செல்ஃபிஷ், அவ பிடிவாதக்காரி. எல்லாமே அவளுக்காக பண்றா. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நீங்க தான். நீங்க சொன்னீங்கல்ல என் பொண்ணுகிட்ட, நல்ல வேளை உங்க அப்பா உன் கூட இல்லன்னு. அவங்க அப்பா அவ கூட இல்லாதது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு உங்களுக்கு அப்புறமா புரிய வரும். ஆனா உங்கள மாதிரி ஒரு அப்பா அவளுக்கு இல்லாம போனது அது நல்ல விஷயம் தான். நீங்க யாருக்கு வேணாலும் பணம் கொடுக்கலாம், யார வேணாலும் மிரட்டலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா உங்களால அன்பை கொடுக்க முடியாது. நீங்க என் பொண்ணுகிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசிட்டீங்க. நீங்க முதல்ல அவகிட்ட என்ன சொல்லிருந்தீங்க? என்ன நீ அப்பான்னு கூப்பிடலான்னு சொல்லிருந்தீங்கல்ல? நீங்க அவளை மகளா இருக்க சொன்னீங்க. ஆனா ஒரு நல்ல அப்பாவா நீங்க இருக்க முயற்சி பண்ணல. இங்க பாருங்க, பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, வாய் வார்த்தைக்கு பொண்ணுன்னு சொல்லிருந்தாலும் சரி, யாருனாலையும் ஒரு பொண்ணை இப்படி திட்டவே முடியாது. நீ ரொம்ப பொய்யானவ, ஒரு ஃப்ராடு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவையே இல்ல. அப்புறம் என்னுடைய ஆசை என்னன்னா, வாழ்க்கையில யாருக்கும் உன்ன மாதிரி பொண்ணு இருக்கவே கூடாது. ஒருவேளை உங்க அப்பா உன் கூட இருந்திருந்தாரு, அவர் அசிங்கப்பட்டிருப்பாரு, அவமானத்துல தலை குனிஞ்சிருப்பாரு. தப்பு உங்க மேல இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்னா, நான் எனக்கு சொந்தம் இல்லைன்னா கூட அவங்கள என் சொந்தமா நினைச்சுப்பேன். ஆனா நீங்க உறவை ஏற்படுத்திக்கிட்டா கூட அவங்கள சொந்தமா நினைக்கிறது இல்ல. உங்க மேல தப்பு இல்ல. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுல தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. தான் பசங்களோட கனவை நினைவாக்க இந்த மாதிரி சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். நம்ம பசங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் தான். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சீங்களே தவிர அவளை எப்படி வளர்க்கணும்ன்றத பத்தி யோசிக்கல. குழந்தைங்க மென்மையானவங்க மிஸ்டர் மெஹரா. அவங்களுக்கு பணம் தேவை இல்ல, அவங்களுக்கு அம்மா அப்பாவோட பாசம் தான் தேவை. இது தெரியாது உங்களுக்கு? ரியா மனசளவுல ரொம்ப நல்லவ. அதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ பிராச்சிக்கு எதிரா பண்ணதெல்லாம் தப்பு. அவ பிராச்சியோட பர்ஸ்ல ட்ரக்ஸ் வச்சு ட்ரக் கேஸ்ல அவளை மாட்டி விடுறதுக்கு பார்த்தா. அப்புறம் உங்க வீட்டுல நடந்த தீபாவளி ஃபங்க்ஷன்ல பிராச்சி கேரக்டர் லெஸ்ங்கிறத ப்ரூவ் பண்ண நினைச்சா. அப்புறம் ஆபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் திருட்டு போன சம்பவத்துல ரியா தான் பிராச்சி மேல பழிய தூக்கி போட்டா. நிறைய விஷயம் அவ பண்ணிருக்கா. ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்பல. ஏன்னா சொல்ல அவ மேல எனக்கு கோவம் தான் வருது. ஆனா அவ பிறந்த போது இப்படி இருந்திருக்க மாட்டாளே. இதுக்கெல்லாம் உங்க வளர்ப்பு தானே காரணம். என் பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா அதுக்கு காரணமா நீங்க தான் இருந்திருக்கீங்க. ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க. இப்ப எனக்கு அர்ஜென்சி இல்லனா உன்னை ஓங்கி நான் விட்டுருப்பேன். ஒரு லேடியை தடுத்து நிறுத்த முடியல. மேம் நான் முயற்சி பண்ண மேடம். எக்ஸ்கியூசஸ் கேட்காத. அண்ட் மேக் ஷூர் ஃபேக்டரியோட லைட்ஸ் ஆன் ஆக கூடாது. ஆனா மேம் எதுக்காக அந்த லேடி சார பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அரஞ்சதா அடங்குவியா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். ஃபேக்டரி லைட் மட்டும் ஆன் ஆச்சுனா you will be fire and mean that. என்ன நின்னுகிட்டே இருக்க போ. ஓகே மேம். ஃபியூஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஃபியூஸ புடுங்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது உதவாக்கற ஒர்க்கரோட வேலையா தான் இருக்கும். தயவு செஞ்சு என் பொண்ணு பக்கம் வந்துடாதீங்க. நான் உங்களை வார்ன் பண்றேன். சரி, நீங்க என்ன சொன்னீங்க அவகிட்ட? உங்க அப்பா உன் கூட இல்லல, நல்ல வேளை அவர் கூட இருந்திருந்தாருன்னா உன்னை பார்த்து வெக்கப்பட்டிருப்பாருன்னு.
நல்ல வேளை நீங்க என் பொண்ணோட அப்பாவா இல்ல, இருந்திருந்தா நான் வைக்கப்பட்டிருப்பேன். என் பொண்ணுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணிருந்தா எல்லாத்தையும் நானும் பொறுமையா கேட்டிருப்பேன். ஆனா நீங்க என் பொண்ணு கிட்ட என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த விஷயம் எல்லாம் சொல்லிருக்கீங்க. Oh no. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க ரியாவோட அப்பாவா மிஸ்டர் மெஹராவான்னு. ஏன் நீங்க எதுவும் சொல்லாம அப்படியே இருந்தீங்க? நான் மெஹரா தானே, அபிஷேக் பிரேம் மெஹரா, ரியாவோட ஃபாதர். நீங்க ரியாவோட அப்பானா? மிஸ்டர் மெஹரா நான் தான். ஆனா எனக்கு தெரியவே தெரியாது பிராச்சி உன்னோட பொண்ணுன்னு. நான் என்ன நினைச்சேன்னா சவிதாவோட பொண்ணு அனுராதாவோட பொண்ணு. இல்ல அவ சரிதா அம்மாவோட பொண்ணு பேரு அனுராதா தான். ஆனா அவங்களும் என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க, அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் தான் அது. பிராச்சி என் பொண்ணு, ரியா ஏன் பொண்ணு, நம்மளோட பொண்ணு, நம்ம பொண்ணுங்க. என் பொண்ணு நானே ரொம்ப கேவலமா பேசிட்டேன். நானும் ரியா கிட்ட கண்டபடி பேசிட்டேன். நான் அவகிட்ட என்னால அவளை தெரிஞ்சுக்க முடியல. என்ன மீட் பண்ண எனக்கு அவளுக்கு ஏதோ ஒருவருக்கு நினைச்சா. ஆனா நான் இல்லங்க. ஆனா இதெல்லாம் நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நமக்கு தான் தெரியாம போயிருக்கு. அதான் நம்ம ஒன்னாயிட்டோம். அதனாலதான் எனக்கு எப்பவுமே தோணும், அதாவது பிராச்சி என் பொண்ணு தானே. எனக்கும் ரியாவோட அம்மாவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதேதான் உங்களுக்கும் தோணும். பிராச்சி என்னோட பொண்ணு. அவ உங்களை மீட் பண்ணிட்டே இருந்திருக்கா. உங்களுக்கு தெரியுமா, அவ எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசுவா, உங்களை பத்தி புகழ்ந்துகிட்டே இருப்பா. நான் உங்களை சந்திக்கலாம் தான் இருந்தேன், ஆனா சந்திக்க வரும்போதெல்லாம் ஏதோ ஓ மை காட், ரெண்டு பேரும் சந்திச்சுட்டாங்க. நிறைய தடவை சந்திச்சிருப்போம், ஆனா ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தால நம்ம சந்திக்க முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா தப்பு என்னோடதுதான். ஐ மீன் நான் வந்து சரியா அவளை வளர்க்கல. நல்ல ஃபாதரா, ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பானவல்ல. அவ வந்து a nice girl by heart. கொஞ்சம் பிடிவாதக்காரி, கொஞ்சம் அடம் பிடிப்பா, எல்லாம் தான். ஆனா கண்டிப்பா இருக்கும். எந்த குழந்தைய வளர்க்குறோமோ அந்த குழந்தை மேலதான் அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டை எப்படி வீக்னஸா பயன்படுத்த போறேங்கிறத நீங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுப்பீங்க. I love you, Prachi. பிராச்சிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இன்னையில இருந்து எங்களுக்கும் பிராச்சிக்கும் இருக்கிற முறவை முறிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீயும் முறிச்சுக்கோ. நான் உனக்கு இந்த ரிங்கை போட்டு விடவா? இன்னொரு தடவை இந்த வீட்டுல பிராச்சியோட பேர் எடுத்து அப்புறம் என் சாவை தான் பார்ப்பேன். என்னாச்சு? என்ன கேட்குற? என்னாச்சுன்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் கேளு முதல்ல. முன்னாடிலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே சொல்றாங்க பிராச்சி இப்படி பிராச்சி அப்படின்னு. ஆனா என்கிட்ட யாருமே பிராச்சி எப்படிப்பட்டவன்னு கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கு தானே பிராச்சி எப்படிப்பட்டவன் தெரியும். ஆரியன், நான் பிராச்சிய
அவளை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவளை என்னால உணரக்கூட முடியுது. அவ மனசுல வேற ஏதாவது இருந்திருந்தா எனக்கு தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறியா? அவ அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா என் வீட்ல இருக்கவங்க யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அவங்க பிராச்சி கூட பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் எப்படி பிராச்சி கூட பேசாம இருக்க முடியும்? நாங்க 2 பேரும் மனசளவுல மட்டும் ஒண்ணு சேரல, ஆத்மார்த்தமா ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாத்தையும் முடிச்சுக்க முடியும்? நானே எப்படி என்னோட மனசை தூக்கி வெளியே போட முடியும்? நான் விடுற மூச்சு காத்துல கூட பிராச்சி இருக்கா, அதான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஒரு வார்த்தையில கூட பிராச்சி இருக்கா, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் அவ மட்டும் தான் இருக்கா. நான் அவளுக்காக சாக கூட தயாரா இருக்கேன். என்னால அவளை விட்டு பிரிய முடியாது. நானும் அவளும் ஒன்னாயிட்டோம். என்னை விட்டு அவ மட்டும் போயிட்டானா நான் செத்துருவேன். நான் அவளை பிரிய விரும்பலடா, நான் அவளை பிரிய விரும்பல. எனக்கு பிராச்சி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்டா. செத்துடலான்னு தோணுதுடா. என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுடா. என்னால எப்படி அவ இல்லாம இருக்க முடியும்? எனக்கு அவ வேணும்டா, வேணும்.